पादपङ्कजम् நம்பிரான்
திருமூல நடியாக்கும் அடியே நாட்ட விகுதழ்க்கும் மூட்டக்கும் அடியே அம்பராம் சோமாசி மாறனுக்கும் அடியே ஆரூரனாரூரிலம்மா அஞ்செடுத்து ஓசை பொழிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது அகில காரணகால் பணிபார்களாம் அகில லோகமும் ஆழக்கு உரிய என்று அகில லோகத்து உலாகல் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை வேண்டி ஆண்டவர் அன்பினால் விட்டடைந்து விதிப்புற சிந்தையாய் தொண்டு செய்கடப்பாட்டினர் இத்திரத்தவர் அன்றியும் மாசிலாத மனிதர்கள் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் பேசினால் எத்திசையும் விளங்கினார் பேச ஒன்னா பெருமை விளங்கினார் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோபாத மகத்தார் மரப்பிலார் காதல் உழைப்பின் நெறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் ஆக்கமும் கெட்டது வீணார் ஓடும் செம்பொரும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே
நாம் சென்று சேர்வது என்பதுதான் அடிப்படையான கொள்கை. அதை சைவத்திலே மீளா அடிமை என்று சொல்லுவார்கள், அதை வைணவத்தில் தாசர்கள் என்று சொல்லுவார்கள். எது எப்படியானாலும் உயிர்களினுடைய அறியாமை நீங்க வேண்டும். அந்த அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு இறைவன் செய்கின்ற அருள் வகைகளிலே ஒன்று தொழும்பாய் இறைவனுக்கு பணி செய்தல். அந்த தொழும்பாய் பணி செய்வதற்கு உள்ளம் வருவதற்கு அடியார்க்கு அடியேன். சைவத்தில ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று சொல்லுவார். வைணவத்தில தொண்டர் அடி என்று சொல்லுவார். இன்னொரு மேல சொல்லுவார்கள் தொண்டர் அடிப்பொடி என்று சொல்லுவார்கள். எனவே தொண்டாய் திரிந்து நான் பவளமாய் காண்பேனோ என்று ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். பின்னால வந்த பொழுதுதான் சைவம், வைணவம், காணாபத்தியம், சாக்தம், சௌரம் என்று பிரித்தார்கள். தமிழகத்திலே சமயத்திலே இந்த கடவுளை கும்பிடுபவர்கள் என்று வேறுபாடு ஒருபோதும் கிடையாது. கடவுளை வழிபடுவதற்கு அவனுடைய உருவத்தை மூன்றாக காட்டினார்கள். ஒன்று அருவம், இன்னொன்று அருவுருவம், இன்னொன்று உருவம். அருவத்திலே இருந்து உருவம் நேரடியாக வராது. அருவத்திலே இருந்து அருவுருவமாகி பின்னர் உருவம் வரும். அதனால் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, விநாயகர், முருகன், பெருமாள், சூரியன், எந்த கடவுளாக இருந்தாலும் அருவுருவ திருமேனிதான் எல்லாவற்றிற்கும் பொது. அது அருவுருவ திருமேனி என்பது நம்முடைய கிராமத்தில் மல்லாண்டையை போல, நம்முடைய எல்லைக்கல்லை போல, சிவலிங்கத்தை போல, அதான் அருவுருவ திருமேனி. இன்றைக்கு நீங்கள் எந்த அம்மன் கோவில் போனாலும் சாமி சிலைக்கு உருவத்துக்கு கீழே ஒரு கந்தழி மாறி, அதாவது ஒரு எல்லைக்கல் முட்டுக்கள் மாறி ஒரு வைத்திருப்பார்கள். அது அருவுருவத்தை குறிப்பதே. அதிலே இருந்து யார் யாருக்கு என்னென்ன முறைகிற உருவத்தை பற்றி கொள்ள முடியுமோ அந்த உருவமாக இறைவன் வெளிப்படுவார். இன்றைக்கு நம்ம பகுதியில் மிகப்பெரிய பெருமாள் கோவில் காரமடை ரங்கநாதர். காரமடை என்பது ஒரு காரச்செடிக்கு கீழே பெருமாள் முளைத்து வந்ததாக அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த காரமடை ரங்கனுக்கு தேர் திருவிழா மாசி மாசம் மிகப்பெரிய திருவிழா. இங்கே இருப்பவர்கள் எல்லாரும் ரங்க மன்னார் என்று அந்த கோவிலில் போனாலே எழுதி வைத்திருப்பார்கள். ஆக அரங்கம், அது திருவரங்கம். அரங்கத்திலே உலகம் வாழ வேண்டும் என்று காத்தல் தொழிலை செய்யக்கூடிய மன்னனுக்கு ரங்க மன்னார் என்று நமக்கு சொல்லுவது வழக்கம். அதிலே நமக்கு எந்த விதமான சாதி வேறுபாடு கிடையாது. யார் திருமாலுக்கு அடிமையோ அவர்கள் சங்கு சக்கரம் உடம்பிலே பதித்துக் கொள்ள வேண்டும். பிறகு பந்த சேர்வை, தண்ணி சேர்வை, பல சேர்வை, எல்லாரும் கோவிந்தா 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 என்று அதனுடைய பெயரை சொல்லுவார்கள். இந்த நாமம் ரொம்ப உயர்ந்த நாமமாக மகாபாரதத்திலே சொல்லப்படுகிறது. திரௌபதிக்கு துகில் இருந்த பொழுது திரௌபதி கடைசியாக கைகளை உயர்த்தி சொன்ன திருநாமம் கோவிந்தா என்று கைகளை தூக்கினாள். எல்லாம் வல்ல காத்தல் கடவுளாகிய திருமால் ஆடை வளரும்படியாக செய்து இந்த நாட்டிலே இருக்கிற மரத்திற்கு எதிர்மறையாக இருக்கிற அறத்தின் செயலை நிலைநாட்டி காட்டிய அருமையான இடம் அந்த மகாபாரதத்திலே திரௌபதி தாய் பாஞ்சாலிக்கு ஆடை வளரும்படியாக செய்தது. எனவே அந்த கோவிந்தன் நாமம் என்பது எல்லாரும் நம்ம கிராமங்கள்ல கோவிந்தா 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 என்று சொல்லுவார்கள். இன்னும் அந்த ஒரு சொல்ல சேர்த்து சொல்லுவார்கள், கோவிந்தவரா கோவிந்தோ என்று நல்ல சொல். அதுல கோவிந்தன், பரன், கோவிந்தன். பரன் என்பது பரா என்று உயர்ந்து விட்டதை. பரன் மேலானவன்,
அங்கு மேலாளன் என்றால் காத்தல் தொழிலுக்கு மேலானவன் என்று அதற்கு பொருள். எனவே அவரிடத்திலே நாம் அடைக்கலம் அடைந்து விட்டோம். அதான் கோவிந்தவரா கோவிந்தோ. ஐயப்பன் கூட சொல்வார்கள், சாமியே சரணமையப்பா. சாமி என்பது அவருடைய திருவடியிலே பக்தர்கள் சேருவதுதான். ஆனால் நமக்கு இப்பதான் அந்த வேறுபாடு. முதலில் அந்த வேறுபாடு கிடையாது. பின்னாடி வந்த சிலர் அதை பற்றி நன்கு ஆழமாக தெரியாமல் ஒரு கடவுளை கூடுபவர்களுக்கு ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். இன்னும் நமக்கு திருமாலை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் வடமொழியில பாஞ்சராத்திரிகம், வைகானசம், பாஞ்சராத்திரிகம் என்று ரெண்டே ஆகமங்கள் தான் இன்னைக்கு வடமொழியில பெருமாள் வழிபாட்டில் சொல்லுகிறார்கள். அது என்ன சிறப்பென்றால் 5 ராத்திரியிலே சொன்னது. அதனால் பாஞ்சராத்திரிகம் என்று அதற்கு பெயர். அந்த ஆகமத்திலேயும் சரி, தமிழிலே திவ்ய பிரபந்தம், அது 4000 திவ்ய பிரபந்தம் என்று 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் சொல்லப்படுகிறது. அந்த 12 ஆழ்வார்கள் பாடிய பாசுரத்துல கரிய திருமேனியில் வெளிய திருநீரே, டாக்டர் எப்படி இருக்கு பாருங்க. கருப்பாக திருநீர் பூசா எவ்வளவு படுகிறோம் தோணும். கரிய திருமேனியில் வெளிய திருநீரே, திருநீர் பூசியதை திவ்ய பிரபந்தம் சொல்லுகிறது. இந்த திருநீர் வேற திருமண் வேற என்ற வேறுபாடு கிடையவே கிடையாது. ரெண்டும் பக்தி மார்க்கம் தான். உனக்கு திருமாலா கும்பிட விருப்பம்னா திருமாலா கும்பிடலாம், சிவனா கும்பிடணும்னா சிவனா கும்பிடலாம். இந்த உண்மை தெரியாமல் இது ஏதோ ஒரு பெரிய குழு போல, அது பெரியதை போல அமைத்து கொண்டார்கள். அவரவர்களுக்கு இருக்கிற படிநிலையில வேறுபாடை தவிர அந்த தொழிலை செய்கிற பொழுது பரமாகிய தலைவன் தான், முற்றடிப்புக்கு காரணமாகிய தலைவன் தான், உலகத்தை தோற்றுவிக்கின்ற தலைவன் தான் எல்லோரையும் இயக்குவான் என்பது தமிழருடைய முடிந்த முடிவு. அந்த முறையிலே தான் சிவாலயங்களும் வைணவ ஆலயங்களும் தமிழகத்திலே மிக பெருகி பல்கி வளர்ந்தன. அந்தந்த கடவுளுக்கு இருக்கிற பக்தர்கள் பலரும் இருக்கிற சிலரை நமக்கு வரலாற்றாக காட்டினார்கள். அந்த முறையில் அமைந்த பெருமான் தான் ஆஞ்சநேய பக்தன். ஆஞ்சநேயர் சிவகணங்கள் ஒருவர். சூரியனிடத்திலே நன்கு கல்வி கற்றதாக வரலாறு சொல்லப்படுகிறது. எல்லா வேதங்களையும் கற்றவன், எல்லா கலைகளிலுமே முதல் நிலையிலே தேர்ச்சி பெற்ற ஒரு புண்ணிய ஆன்மா ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேய பெருமானை பெரிய உருவத்தில் வைக்கிற ஒரு நிலை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் திருநீர் பூசினாலும், திருமண் அணிந்தாலும், குங்குமம் அணிந்தாலும் நாம் எல்லோரும் இறைவனுக்கு அடிமை. நாம் கொழும்பாய் பணி செய்ய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த இறைவனுக்கு திருக்குட நீராட்டு பெருவிழாவில் தமிழ் பெண் சென்ற திருமாலுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதில் பூஜை செய்பவர்களும் கோவில் நிர்வாகிகளும் சேர்ந்து கையிலே இறைவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக கருதி அணிந்து கொள்ளக்கூடிய இந்த மங்கள கயிறு தான் காப்பணிவித்தல். அது நம்முடைய உடம்புக்கும் இந்த செயலுக்கும் நாம் எண்ணி இருக்கிற இந்த குடமுழுக்கு விழா நன்மையாக நடைபெறுவதற்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று அணிவதுதான் இந்த காப்பணிதல் என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த குடமுழுக்கு விழாவை சிறப்பாக செய்ய வந்திருக்கிற தொண்டர்கள் எல்லோருக்கும் அந்தந்த கடவுளாக, திருமாலாக, மகாளியம்மனாக, காமாட்சியம்மனாக கருதி அவர்கள் இப்பொழுது ஊர் மக்கள் பூஜை செய்து அவர்களை வழிபட்ட பிறகு ஊர் மக்களிலே எல்லோரும் காப்பு கட்டினால் சிறப்புதான். அதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் அதிலே சிலராவது காப்பு கட்ட வேண்டும் என்றுதான் ஊர் மக்களை நீங்கள் எல்லோரும் காப்பாக அமைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அடுத்து காப்பு அடையப் போவது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். கோவிந்தவரா
பார்க்கிறோம். மாகாளியம்மன் கோவிலுக்கு மதில் சுவருக்கு கல் தேவைப்பட்ட பொழுது கல்லுக்குடியிலே போய் நீர் மூழ்கி கல்லை எடுத்து அந்த மதில் சுவரை கட்டிய புண்ணியத்தை பெற்றவர்கள். வெள்ளையாண்டவருடைய கோவில் கிழக்கு முகமாக இருந்த கோவிலை முருகனுடைய திருவருள் உணர்த்த மேற்கு முகமாக ஆக்கி ஒரு மலை கோவிலை போல கட்டி அளவு பார்த்த புண்ணிய பரம்பரை உங்கள் ஊர். இந்த ஊரிலே முருகனை யார் யார் பாடினார்கள்? அகத்தியர் முதலா வாரியார் சுவாமிகள் ஈராக பலரும் முருகனை போற்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய திருவுருவத்தை எல்லாம் முருகனுடைய கோவிலிலே அமைத்து கண்ணம்பாளையத்தில் வாழக்கூடிய எதிர்கால மக்கள் இவர்களெல்லாம் முருகனை போற்றியவர்கள் என்று முருகனை போற்றியவர்கள் முன்னால வடக்கும்பாக அமைந்திருக்கிறீர்கள். இந்த கண்ணம்பாளையத்திற்கு என்ன பெருமை? சுதந்திர போராட்ட காலத்தில் சைக்கிள் மூலமாக கோவையிலே இருந்து போய் அந்த சுதந்திர தாகத்தை தெரிவிக்கிற வகையில் சென்ற பெரியவரை வழியனுப்பி இந்த கோவை மாணவருக்கு ஏன் தமிழகத்துக்கே பெருமை செய்த தலைமையிடம் இந்த கண்ணாமலை. அவரை வீதியில் உட வைத்திருக்க மாட்டார், வீட்டில் உட வைத்திருக்க மாட்டார். ஆனால் அவரை கோபுரத்திலே வைத்து அளவு பார்த்த பரம்பரை இந்த ஊரிலே சைவத்தை தளர்க்க செய்த அந்த பெரிய அந்தரகுலத்திலே தோன்றிய ஐயர், அதை தொடர்ந்து இருக்கிற பெரியவர்கள், அவர்களை எல்லாம் ராஜகோபுரத்தில் அழகாக அமைத்திருக்கிற நல்ல அறிவை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த கோவிலை தொடர்ந்துதான் இந்த வேணுகோபால சுவாமி கோவில். நிறைய பேர் இடத்துல கேட்டார்கள், இந்த கண்ணம்பாளையத்தில் பிறந்தவர்கள் கோயில் கட்டணும்னு பிறந்தார்களா இதை தன் குடும்பத்தை பார்த்து பிறந்தார்களா கேட்டார். உங்களுடைய உழைப்பு இந்த ஊருக்கு தெரியாது. வெளியில போய் பாருங்கள், கண்ணம்பாளையம் பணி செய்கிற உங்களுக்கு அமோக அழைப்பு. இந்த கண்ணம்பாளையம் காவடி குழுவை பார்த்து பலரும் நம்ம ஊரில் இது போல ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா என்று தெரியாது. இந்த கோவிலில் வரவு செலவு பார்த்ததுல அந்த அரசு நீதித்துறை கூட எதையும் கொஞ்சம் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு உண்டு. ஆனால் பாரபட்சம் இல்லாமல் நேர்த்தியாக கணக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு திருப்பணி குழு இருக்கும் என்று சொன்னால் அது கண்ணம்பாளையம் காவடி குழு அவர்களுக்கு தான். குமரனிடம் சொல்வதாக நினைக்க வேண்டாம், குன்றிலே இருக்கிற குமரனே உங்களுக்கு சிவாசி. பெருமான் ஒரு அருமையான பணி செய்வார். எந்த பணி செய்தாலும் பணி செய்பவருடைய செயலை இன்னொருத்தர் கண்டுபிடிக்கவே முடியாது. என் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு, உங்கள் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு என்று கடவுள் ஒருவருக்குத்தான் தெரியும். எனவே கடவுளுக்கும் தன் நெஞ்சுக்கும் நேர்மையான வழியை செய்யக்கூடிய தொண்டர்கள் கண்ணம்பாளையம் மக்கள். தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னெஞ்சே தன்னை சொல்லும். நமக்கு ஒரு கேடு வரும் என்று சொல்லி ஒருவர் நமக்கு நீதி வழங்க வேண்டியது ஒரு புறமாக இருந்தாலும் கூட நமக்கு கேடு வராமல் காத்து கொள்ளக்கூடிய பண்பை உடையவர்கள் நீங்கள். எதிரதா காக்கும் அறிவினோருக்கு இல்லை, அதிரதா வருவது ஒரு நோய் என்று பின்னால வரக்கூடிய துன்பத்தை முன்னாலேயே தெரிந்து கொள்பவனுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சூழல் வராது என்று காட்டுகிறார்கள். அந்த முறையில் இந்த கோவில் திருப்பணி செய்ய தொடங்கிய பொழுது ஊர் மக்களை அழைத்து கூட்டம் போட்டு, நீங்கள் யாராவது செய்கிறீர்களா, இல்லை அந்த பணியை எங்களுக்கு கொடுக்குறீர்களா,
நாங்கள் செய்தால் இது போல இருக்கும் என்று பகிரங்கமாக பொதுக்கூட்டம் போட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட குழுதான் பழனி ஆண்டவர் காவடி குழு என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த கோவில் தொடங்குகிற பொழுது அந்த கோவிலை மாற்றி அமைக்கக்கூடாது, சுவாமி எடுக்கக்கூடாது, உயரம் பண்ணுவதில் சில பிரச்சனைகள், இவையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்வதை விட இந்த திருமால் ராமேஸ்வரத்தில் கோவில் கட்டியதைப் போல இந்த ஊரிலேயும் காக்கும் கடவுள் வேணுகோபால சுவாமியே இருந்துதான் இந்த கோவிலை நிச்சயமாக கட்டியிருக்க என்பது உடன் இருந்தவர்களுக்கு தெரியும். அந்த கோயில் அப்படியே ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்தது போல கீழே இருக்கிற கோவில் மேலே உயர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மன உறுதிப்பாடுகள். நாம் தனியாக எண்ணி பார்த்தால் அந்த ஒரு தகுதி நமக்கு ஒருவருக்கும் கூட இல்லை என்பதை நாம் எளிமையாக உணர்ந்து கொள்ளலாம். அந்த முறையில் ஒரு கோவிலை அமைத்து முன்மண்டபம் அமைத்து அழகான வண்ணங்கள் அமைத்து அது கோயில் கட்டுற பொழுது ஆஞ்சநேயர் கட்டணும்னு எண்ணம் இல்லை இல்லையா? அது கட்ட தொடங்கிய பிறகு ஒருத்தர் வந்து பாருங்க, அவர் கண்ணம்பாளைய மக்கள் ஒரு அருமையான பட்டம் கொடுத்தார், பிழையறியா பெருவெள்ளல் என்று. இதெல்லாம் திருமால் கொடுத்ததா எடுத்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான ஆஞ்சநேயர் திருக்கோவில். இதையெல்லாம் கட்டி நாம் கண் முன்னால் இந்த கோவிலை அழகாக பார்த்து ராஜராஜ சோழன் கோவிலை கட்டிய பிறகு ஒருத்தரும் இல்லாத பொழுது கோயிலை வந்து பார்த்தார். கோபுரம் அமைந்திருக்கிறதை பார்த்தார். கண்ணீர் விட்டு கடல் சோழ பேரரசில் இப்படி ஒரு கோவிலை நம் பாட்டி செம்பியம்மாதேவியை போல கட்ட முடிந்ததே என்று அவன் கட்டிய கோவிலை பார்த்து அழுது தொழுது வழிபட்ட அந்த மன்னர் பரம்பரையினுடைய எச்சங்கள் தான் எங்கள் எல்லோரும் என்று சொன்னார். ஒரு கோயிலை கட்டி முடிப்பதற்குள்ளேயே அவர்கள் துணிச்சலாக 2வது கோயில், அதையும் தாண்டி 3வது கோவில், இப்படி ஒரு பேற்றை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த கண்ணம்பாளையம் மண்ணும் வைணவ உலகமும் சைவ உலகமும் ஆன்மீக உலகமும் உங்களை என்றும் வாழ்த்துக் கொண்டிருக்கும் என்கிற செய்தியை சொல்லி, அது ரொம்ப சிறப்பு என்னென்றால், முன்னால் நிற்பவர்கள் நான் தான் கோயிலை கட்டினோம் என்ற தன்முனைப்பில்லாமல் எல்லாரும் சேர்ந்து கட்டியது என்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொல்றாங்க. முன்னால நின்று வேலை செய்யக்கூடியவர் என்ன 60 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் மாதிரி நிற்கிறார், 3 அடி உயரத்தில் நிற்கிற நவநீதன். ஒரு நாள் கூட அவர் பெயரை சொல்லாதீர்கள், முன்னால அவர் வந்ததை நான் பார்த்ததே இல்லை இல்லையா? அப்படி ஒரு தொண்டர், ஒரு நவநீதன் தான் என்று நினைத்தேன். அந்த நவநீதனை விட ஒரு மார்க் கூட வாங்கல பல நவநீத தொண்டர்கள் அவருக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். அந்த உழைத்தவர்கள், உதவியவர்கள், நெஞ்சார் மண் கொடுத்தவர்கள், கோவிலை கட்டுவதற்கு எண்ணியவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே நினைந்து போற்றி மகிழ்ந்து அவர்களை வணங்கிக் கொள்வோம். அவர்களுடைய வாழ்த்தும் நம்மோடு பயணம் செய்ததில் நம்முடைய அவசரமான வினோபாஜி இவர்களெல்லாம் மேலுலகத்திலே இருந்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த ஊருக்கு ஒரே ஒரு மந்திரம் தெரியும், தம்பி சொன்னால் சரியாக என்ன செய்தாரா அவ்வளவுதான். மக்களுக்கு பயனுடையதை நினைக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையாக அவருடைய பெற்றோர்கள் பெற்று தந்திருக்கிறார். இந்த புகழும் இந்த பெருமையும் அவரை பெற்ற தாய் தந்தையருக்குத்தான், அதற்கு துணையாக நிற்கின்ற அவர்கள் குடும்பத்திற்குத்தான் என்று இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து எல்லோரையும் வணங்கி வாழ்த்தி, இன்னும் நாம் கோவில் செய்வதற்கு
நல்லோள் இல்லாமல் யாரேனும் இடையூறு இருந்தால் அவர்களுக்கும் கடவுள் நமக்கு முன்னால் அருளை கொடுத்து விட்டு எஞ்சியதை கொடுத்தால் போதும் என்று கேட்கிற உள்ளம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வளர வேண்டும். கண்ணம்பாளையம் ஆன்மீகத்தால் கைலாயம் போல உயர வேண்டும் என்று எங்கள் ஆசிரியரை நினைந்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி, காப்பணிதல் என்பது நாம் குடநீராட்டு பெருவிழா முடிந்து காப்பு கற்ற வரைக்கும் தான். கோவில் பணிகளுக்கு எல்லாவற்றிற்கும் செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்த வேலைக்கும் போகாதீர்கள். திங்கட்கிழமையில இருந்து நீங்கள் எல்லா பணிக்கும் செல்லலாம். உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய தொண்டர்கள் என்கிற பட்டத்தை கொடுத்து தீபாராதனையோடு வழிபாட்டை நிறைவு செய்வோம். இந்த வழிபாடு முடிந்த பிறகு இதற்கு பணம் கொடுத்தவர்கள் உபதயத்தாரர்கள் கௌரவ நிகழ்ச்சி நடுவில் உள்ளது. சரியாக மாலை 5 மணிக்கு வழிபாடு 5 மணிக்கு வழிபாடுகள் தொடங்கி நடைபெற உள்ளன. 5:30 மணிக்கு திருக்குறங்கள் வழிபாடு நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சகலவாதி